வெல்கம் டு ஹோம் குசைன். நம்ம இன்றைக்கி ஆலு பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அது இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு அரை கேப்சிகம் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். கேப்சிகம் இல்லாதவங்க பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இது வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்திருக்கேன். இதில் நான் 3 பொட்டேட்டோ போட்டு வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பட்டாணியையும் வேக வச்சு மசிச்சு இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் வாக்கில் நல்லா வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சாண்ட்விச் ப்ரெட்டில் நம்ம ஒரு சைட் பட்டர் ஒரு ஸ்பூன் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கலாம். இன்னொரு ப்ரெட் எடுத்து அதனுடைய ஒரு சைடில் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எக்லெஸ் மயோனைஸ் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டர் பூசி வச்சுருக்கிற ப்ரெட்டோட ஒரு சைடில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பொட்டேட்டோ இதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பூசி வச்சுருக்கிற சாஸ் சைடு அதில் வச்சுட்டு மேலே இருக்கிற ப்ரெட் மேலே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு தோசைக்கல்ல சூடு பண்ணி அது மேலே நம்ம ப்ரெட்டை வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணி எடுங்க. அவ்வளோதான், சுவையான ஆலு பிரெட் சாண்ட்விச் ரெடி. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஈட் அண்ட் என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.